ஹலோ எவ்ரிவன். நம்ம கொள்ளு கூட சில பொருளை சேர்த்து தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரே மாதத்தில் உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். அப்படி எப்படி இது வந்து வெயிட் லாஸ் பண்ணுதுன்னு நம்ம பார்க்கலாம். நீங்கள் என்னுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம கொள்ளு வந்து 1/2 கிலோ எடுத்துக்கலாம். 1/2 கிலோ எடுத்துகிட்டு அது நல்லா வந்து வறுக்கணும். சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், உங்களுக்கே நல்லா ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். நார்மல் கொள்ளு எப்படி இருக்குது, வறுத்த கொள்ளு எப்படி இருக்குன்ட்டு. நம்ம கொள்ளு எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு காஞ்ச கருவேப்பிலை வந்து எடுத்துக்கோங்க. வீட்டிலே நிழலில் காய வைக்கணும், சரிங்களா? வறுத்த கொள்ளுவை வந்து ஆற விட்டுருங்க. அது ஆறிட்ட பிறகு அதுக்கப்புறம் கொஞ்சம் காஞ்ச பூண்டு எடுத்துக்கோங்க, மிளகு, அதுக்கப்புறம் சீரகம். பூண்டு வந்து உரித்து வீட்டிலே நிழலில் காய வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லைட்டாக அதை வந்து சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. பூண்டு நல்லா வந்து வறுபடணும், சரிங்களா? சிம்மில் வச்சு வறுக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் மிளகு, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப மிளகு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சீரகமும் நல்லா பொன்னிறமாக மாறுற மாதிரி சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நமக்கு வந்து கொள்ளு பொடி வந்து தயாராகிடுச்சு. இது 2 ஸ்பூன் போட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா கொதிக்க வச்சு நீங்கள் டெய்லி எம்டி ஸ்டொமக்கில் வந்து குடிச்சிட்டு வாங்க. ஒரு மாதத்துல நல்ல ரிசல்ட் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும், சரிங்களா? இந்த பொடி வந்து நீங்கள் இட்லி பொடியாக கூட யூஸ் பண்ணலாம். இல்லை கொள்ளு சாதம் கூட செஞ்சு சாப்பிடலாம். கொள்ளு ரசம் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். இந்த சூப்பரான வெயிட் லாஸ் பவுடரை வந்து நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிசல்ட் சூப்பராகவே கிடைக்கும், ஓகேங்களா? ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய், தேங்க்யூ.